அண்ணன் வந்து பிராமண சமூகத்துக்கு சீட்டு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கிற எல்லாருமே இந்த 6 பிராமண கேண்டிடேட்ஸுமே நாங்கள் பிராமணர்களாக வந்து இங்கே நிற்கலை. நாங்கள் நிற்கிறது தமிழர்களாக நிற்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாகவே இல்லை பல ஆண்டுகளாகவே பிராமணர்களுக்கு வந்து வேணும்னே அவங்கள வந்து சைட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிட்டிக்ஸில் வந்து அவங்க லீடர்ஷிப் ரோல்ஸில் வரக்கூடாதுன்னே வந்து இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து சைட்லைன் பண்ணி ஆன்டி பிராமின் ரெட்டாரிக்கை தான் முன் வச்சுருக்காங்க. ஆரியன் வர்சஸ் திராவிடியனிசம்னு. அதை உடைக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அண்ட் அண்ணன் வந்து எங்களை வந்து நிறுத்துறாரு. நான் பணத்துக்காக வந்து நிற்கலண்ணா, என் இனத்துக்காக எனக்கு இனத்துக்கு நாடு அடையணும், அதுக்காக நான் வந்து நிற்கிறேன். அது 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 வந்து என்னோட பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டதே கிடையாது. இங்கே வந்து நல்ல வசதியான இருக்கிற ஒரு ஆளும் வந்து தமிழ் தேசியத்துக்கு வேலை செய்யலாம், பெரிய பொருளாதார வசதி இல்லைன்னாலும் வந்து வேலை செய்யலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்று பெரும்பணி. இன விடுதலைங்கிறது ஒரு வரலாற்று பெரும்பணி. அந்த வரலாற்று பெரும்பணிக்காக வேலை செய்யும்போது தன்னோட பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அங்கே அது யோசிக்கிறது சரியாகவும் இருக்காது. நம்ம யோசிக்க வேண்டியது இனத்துக்கான நலன். நான் ஏதோ ஒரு செயல்பாடு செய்கிறேன், நான் ஏதோ என்னோட நேரத்தை இன விடுதலைக்காக எப்படி செலவு பண்ண முடியும், அதை தான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ணல, என்னோட தொகுதி மக்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய தொகுதியில் வந்து நிறைய ஐடி பீப்புள், அப்புறம் நடுத்தர குடும்பத்தினர், அப்புறம் ரொம்ப எளிய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆபத்தாக இருக்கிற விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கிற குப்பை கிடங்கு. அவருக்கு அரசியல் தெளிவே இல்லை. விஜய்க்கு அரசியல் தெளிவே இல்லை. கண்டிப்பாக யாரும் எழுதி கொடுத்தா பேசுறாரு. பேசுறப்ப கூட ஒருத்தோட அதை நம்ம என்ன பேசணும்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க கட்சியில் இருக்க பேர் மக்களோட பிரச்சனைகளும் சரி, எளிய மக்களோட பிரச்சனைகளும் சரி, அடிப்படை வசதிகளுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர், இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காகவே வந்துட்டு இலவசம் தான், ஆனால் எதுவுமே தரமாக இல்லை. ஸோ என்னோடய மக்களுக்கு முதல்ல நான் வந்து தரமான குடிநீர் வசதியும், தரமான கல்வியும், தரமான மருத்துவமும் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி மூலமாக நாங்கள் வந்து கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுக்குறோம். காசு அடிப்படையில் தான் அவங்க வேட்பாளரே தேர்ந்தெடுத்துருக்காங்க. யார் வந்து செலவழிக்க முடியும், கோடிக்கணக்கில் வாங்கி தான் அவங்க அதிலே இப்போ நிறைய பிரச்சனை குளறுபடி வந்துருக்கு. போக போக எப்படி மக்கள் நீதி மையம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து காணாமல் போச்சோ அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளே பார்ப்போம் கண்கூடா. நம்ம வந்து கூழ் சாப்பிட்டோம், அது நல்லது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் விதை அது கருப்பாக இருந்துச்சா, நம்மளும் கருப்பாக இருந்தோமா, எனக்கு கருப்பாக எதையை தின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் கூச்சப்பட்டான். வேற எதுவும் சாப்பிட்றதுன்னு பொன்னி இடத்துல 2 பொரிச்சு வச்சான். பூரி சப்பாத்தின்னா, ஓ இதான் நான் இதை சாப்பிட்ணும்னா கொஞ்சம் சாப்பாடு பாருங்க, மோகம் நிறக்க வச்சு. அது என் நிலத்துல விலையில கிளம்பும். பல்ல விளைக்கிட்டு பசியோட வேற நாட்டில் இருந்து அந்த உணவு பொருளுக்காக காத்துக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வெள்ளமும் கருப்பட்டியும் கொஞ்சம் பழுப்பா அடுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். இதே நீ இதை போய் திங்கிற இந்த நாவல் தான் எனக்கு வெள்ளையா சீனியை கொண்டாந்தான். கண்ட கெமிக்கலை போட்டு அதை வெள்ளையாக்கி கொடுத்தான். அதை சாப்பிட்ட உடனே நம்ம கருப்பட்டி இந்த வெள்ளத்தில் சர்க்கரை வராது, நோய். இதை சாப்பிட்ட உடனே உடம்புல சர்க்கரை ஏறிட்டு. அன்னைக்கு நான் படிக்கும்போது பணக்கார நோய் எதுன்னு கேட்டான். 1 மதிப்பெண்ணுக்கு 1 மார்க் கொஸ்டின். சர்க்கரை நோயின்னு எழுதணும். இப்போ பணக்கார நோயின்னு இல்லை, எல்லா பயிலுக்கும் பரம்பரை நோயாக மாறிடுச்சு சர்க்கரை நோய். இப்போ சர்க்கரை நோய் வந்தவுடனே கூழ் குடிங்கிறான். அதுதான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இந்த சாலையில் போட்டு அம்மா கூழ் விற்கும். மிளகாய் வச்சுருக்கோம், வத்தல் வச்சுருக்கோம், பழைய வச்சுன்னு வச்சுருக்கோம். காரு 2 கோடி, 1.5 கோடி, 1 கோடி. இப்படி வந்து காரில் நின்று இறங்கி வாக்கிங் போயிட்டு கூழ் ஒரு சம்பு கொடுந்தோம்மா. இந்த கூழ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ மருந்தாக குடிக்கிறான். அப்போது உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தான், மருந்து. நம்ம இரவு காய்ச்சிற சோறை அப்படி தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறாக சாப்பிட்டோம். அதை அவமானம்னு நினச்சோம், விட்டுட்டோம். கனடா, அமெரிக்காலெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மண் சட்டியில் இந்த பழைய சோறை வச்சு 2 வெங்காயம் உரிச்சு வச்சு, பச்சை மிளகாய் வச்சு, துவையல் அரைச்சி வச்சு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு 2000 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன்னா பழைய சோறை. நம்ம ராத்திரியில் ஊற்றி வச்ச தண்ணீர் புதியில் அதை போத்து நம்ம வந்து காலையில் குடிச்சிட்டு வயலுக்கு போய் 1 ஏக்கர் உழுதுட்டு வருவோம், வர போட்டிட்டு வருவோம். அவ்வளவு சத்துள்ள உணவு நென்னிச்ச தண்ணி. அதை நம்ம விட்டுட்டோம். நம்மகிட்ட வெள்ளக்காரப்பைய டீ காஃபியை தள்ளிட்டு இதை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அவன் ஊரில் ஒரு கண்ணாடி போத்தல் இதை அடைச்சி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு 1000 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். தட்டி பாரு, கனடாவில் ஸ்டார் ஹோட்டல் ஹெல்த்தி ஃபுட் தட்டி பாரு, உன்னுடைய அலைவீச்சில் பாரு இருக்குதுங்க. ஒன்றையும் இந்த நிற கவர்ச்சி நம்மளை என்ன பண்ணிருச்சுன்னா
வெள்ளைக்காரன் பேசுகிற மொழி அறிவு நினைச்சு நம்ம அன்னை தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு போயிட்டோம். நடிக்கிறவங்களாம் வெள்ளையா இருக்கணும், நடிகைனா வெள்ளையா இருக்கணும். எது ஒன்றும் வெள்ளை மோகத்தில் கருப்பாக இருந்துச்சு நம்ம பண்ணி அவனுக்கு பிடிக்கல, வெள்ளையா இருக்கணும் பண்ணி. நம்ம கோழி பல நேரத்தில் இருந்துச்சு, வெள்ளையா இருக்கணும் கோழி. இந்த வெள்ளையால வந்த தொல்லை நம்ம நாட்டில் பெரிய தொல்லையாகி எல்லாம் நோய்பட்டு செத்து போச்சு. இப்போவாது என் மக்கள் புரிஞ்சுக்கணும், வெள்ளை என்பது நிறம் அழகல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அறிவல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் தேவையில்லை பொழைச்சிக்கிட்டேன். புரியலன்னா நான் சாகிற வரை கத்திக்கிட்டு தான் இருக்கணும். யார் செய்யாத ஐயா அதை பண்ணாது. இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி லெஃப்ட்ல போ ரைட்ல போ அந்த வேலையை அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கொடுமைக்கார கூட்டம்.